நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஷாலினி அவர் கண்ணில் காட்டாத வரைக்கும் மணிபாரதிக்கு சந்தேகம் அதிகமாக தான் இருக்கும். ஷாலினியை பார்க்கணுங்கிற ஆர்வத்தில் அவர் என்ன வேணாலும் செய்வார். எத்தனை தடவை வேணாலும் என் வீட்டு கதவை தட்டுவார். அப்படின்னா மணிபாரதி ஷாலினி தான் தான் பொண்ணுங்கிறத அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாருன்னு நினைக்கிறீங்களா? நான் அப்படிதான் நினைக்கிறேன். எப்படி தெரிஞ்சிருக்கும், யாரால தெரிஞ்சிருக்கணும்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா அதுக்கு என்கிட்ட பதிலே இல்லை. ஒருவேளை அவரோட மனசே அவர்கிட்ட சொல்லியிருக்கலாம் ஷாலினி அவருடைய மகன். மகேஷ், ஏன் இப்படி நான் சொல்றேன்னா, நல்ல எழுத்தாளர்களை ஒரு நல்ல தீர்க்கதரிசின்னு சொல்லுவாங்க. நடக்க போற சம்பவங்களை தன்னுடைய எழுத்துக்கள் மூலமா வாசகர்களுக்கு தெரியப்படுத்துறவங்களாச்சே. அப்படிப்பட்டவர் தன் முன்னாடி நின்னவங்கள தன்னுடைய ரத்தம்னு அவரால் உணர்ந்திருக்க முடியாதா? அப்பா ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர், அம்மா பெரிய காலேஜ் ப்ரொஃபஸர். 2 ஜீனியஸ்க்கு பிறந்த பொண்ணு ஷாலினி ஒரு அனாதை. ஏன் சார், என்னைக்காச்சும் ஒரு நாள் ஷாலினிக்கு இந்த உண்மையெல்லாம் தெரிய வந்தா அவ அம்மா பக்கம் இருப்பாளா இல்ல அவ அப்பா பக்கம் இருப்பாளா? ஏன் ஷாலினியை அதிகமா கொடுமைப்படுத்தினது பழைய ஜெயந்தியா இருந்தா கூட உண்மைகள் எல்லாம் தெரிய வரும்போது ஷாலினி அவங்க அப்பாவோட போக மாட்டா. கண்டிப்பா அவங்க அம்மா பக்கம், அதாவது ஜெயந்த் கூட தான் இருக்க போறா. இல்ல சார், என் தங்கச்சி ஷாலினி பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ யார் மேலேயும் வெறுப்பையும் கோபத்தையும் காட்டவே மாட்டா. அப்படி இருக்கிறப்போ நிச்சயமா அவ அப்பா மேலேயும் அந்த வெறுப்பையும் கோபத்தையும் காட்ட மாட்டா. யாருக்கும் தெரியாம தான் ஜென்மம் எடுத்ததுக்கு காரணமா இருந்தா அவ அப்பாவை போய் அவ மீட் பண்ண முயற்சி பண்ணாலும் ஆச்சரியப்பட்டதுக்கு ஒன்றும் இல்லை. நடந்தாலும் நடக்கும். சரி சார், நான் கிளம்புறேன். உன்கிட்ட கூட ஷாலினியை காமிக்கலையா? இல்லையே, நானும் ஷாலினி பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் என்ன பண்ணுறது, உன் ஃப்ரெண்டுன்னு சொன்ன உடனே உண்மையில இருக்கிற எல்லா கோத்தையும் என் மேலே காமிச்சிட்டாங்கப்பா. உன்னை எப்படி அசிங்கப்படுத்தினாங்களோ அதே மாதிரி என்னையும் அவமானப்படுத்திட்டாங்க. ஏன் ஏன் அவங்க இப்படிலாம் பண்றாங்க? நான் அவங்கள அசிங்கப்படுத்தவோ அவமானப்படுத்தவோ போலியே. எதுக்காக இப்படிலாம் பண்றாங்க? இந்த பாரு பாரதி, எனக்கு என்னமோ ஷாலினி விஷயமா நீ அந்த வீட்டுக்கு போக வேண்டாம் தான் தோணுது. ஷாலினி நீ பார்க்கணும்னு ஆசைப்பட்டா தானவன் கண் முன்னால வரட்டுமே. மாமா வணக்கம் மாமா. வணக்கம் அங்கிள். என்ன பார்க்க வர வேணான்னு பல தடவை சொல்லிட்டேன். எதுக்காக தேடி தேடி வந்து என் உயிரை வாங்குறேன்? சிரிப்பையும் முகத்தையும் பார்க்க எனக்கு அருவருப்பா இருக்கு. என்ன அங்கிள் நீங்க, உங்களை பார்க்கறதுக்காக நான் எவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கேன். ஒரு வார்த்தை கூட நான் பேசல, அதுக்குள்ள இப்படி டென்ஷன் ஆகுறீங்க. அங்கிள், உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்களாவது எடுத்து சொல்லக்கூடாதா? இது கொஞ்சம் கூட சரியில்லை. டேய், அனாவசியமா இங்க நின்னு பேசிக்கிட்டு இருந்த உன்னை அடிச்சு துரத்துற மாதிரி இருக்கும். என்ன கொலகாரன் ஆக்கிடாத. அருணாச்சலம், முதல்ல அவனை வீட்டை விட்டு வெளியே துரத்து. மாமா 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 மாமா. என்ன அங்கிள், நீங்களும் பார்த்துட்டு தானே இருக்கீங்க?
நான் அவரை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். நான் ஒரு வார்த்தை பேசுறதுக்குள்ள என்கிட்ட இப்படி டென்ஷன் ஆகுறாரு. தெரியாம தான் கேக்குறேன். இவ்ளோ பெரிய டென்ஷன் பார்ட்டியோட இவ்ளோ பெரிய உடம்பு வச்சிருக்கிற நீங்க எப்படி இருக்கீங்க? ஆளையும் தரத்தையும் வேறுபடுத்தி பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரி மரியாதை கொடுக்கறவன் தான் என் நண்பன். அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த பாரு கார்த்திக், அவன் தான் சொல்லிட்டான்ல, நீ கிளம்பு. அங்கிள், நான் கிளம்புறேன். ஆனா ஒரு ஒரு சின்ன விஷயம். என் மாமா அவரோட அன்பான வாரிசை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருந்தாரே, அது என்னாச்சு? எனி இம்ப்ரூவ்மெண்ட்? இல்ல தன்னோட மகளை பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? அவ எங்க இருக்கான்னு ஏதாவது நியூஸ் கிடைச்சதா? கார்த்திக், என் நண்பனுக்கு பிடிக்காத ஒருத்தன் கூட இந்த அருணாச்சலம் ஒரு விஷயமும் பேச மாட்டான். நான் எதுவும் சொல்லவும் மாட்டேன். என்ன அங்கிள் நீங்க? நான் உங்க நண்பன் இல்லையா? நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, செத்து போன தம் பொண்ணை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கிற அவர்கிட்ட வாழ்ந்துட்டு இருக்கிற என்ன பத்தியும் கொஞ்சம் யோசிக்க சொல்லுங்க. இல்லனா இப்படி பண்ணலாம். அவருக்கும் ஒன்றும் வயசாயிடல, பார்க்கறதுக்கும் பரவாயில்ல. பேரு, புகழ், பணம் எல்லாம் நிறைய இருக்கு. ஒரு கல்யாணம் பண்றேன்னு சொன்னா பொண்ணுங்க போட்டி போட்டுட்டுல வருவாங்க. ஒரு பொண்ணை தாயாக்குற சக்தி இவர்கிட்ட இருந்தா ஒரே வருஷத்துல இவரோட வாரிசு வந்துடும். அப்புறம் அந்த பழைய வாரிசை தேடி அலையாம புது வாரிசோட சந்தோஷமா இருக்கலாம். எப்படி? இந்த மாதிரி கார்த்திக், நான் போய் உன் மாமன் கிட்ட சொல்ல மாட்டேன். உன் மாமா உள்ளதானே இருக்கான், நீயே வந்து சொல்லுவா. நான் சொல்ற ஜாதி இல்லடா, செய்யறவன் செஞ்சு காட்டுற. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்களை பத்தி ஒருத்தர் என்கிட்ட நிறைய சொல்லியிருக்காரு. அவர் என்னுடைய உயிர் நண்பன், த கிரேட் ரைட்டர் மணிபாரதி. அவர்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்கும் அவர் கூட போட்டோ எடுத்துக்கிறதுக்கும் 1000 பேர் கியூல காத்துட்டு இருக்காங்க. ஆனா மணிபாரதி உங்களை ஒரு தரம் பார்க்கணும், பேசணும்னு ஏங்கிட்டு இருக்காரு. என்ன ப்ரொஃபசர், காலேஜ்ல இருந்து வந்ததுல மழை பெய்யறது கூட தெரியாம அப்படி என்ன தனிமையில இனிமை? என்ன அப்படி பலமான யோசனை? ஐயோ, கண்ணெல்லாம் கலங்கிருக்க. What happened? What's the problem? சொல்லுங்க. என்னாலயா? இல்லையே, நான் எதுவும் பண்ணலையே. உங்களோட மூட் அவுட்ட பார்த்தா உங்க சோகத்துக்கு காரணம் உங்க காதலன். அந்த ரைட்டர் மணிபாரதி உங்களை பார்க்க வந்தாரா? என்னை யாரும் பார்க்கவும் வரல, பார்க்கவும் வர வேண்டாம். ஆஹா, அது வேணா கல்யாணம் ஆகி குழந்தை பெத்த ஜெயந்தியோட ஆசையா இருக்கலாம். பட் உன் கல்லூரி காதலன் மணிபாரதி கூட பார்க்கணும்னு ஆசையா இருக்கும்ல?
கடந்த கால காதலிய நேர்ல பார்க்கணும், அவருக்கும் உனக்கும் பிறந்த குழந்தைய பத்தி கேட்கணும், அந்த குழந்தையோட முகத்தை பார்க்கணும்னு அவருக்கு ஆசையா இருக்கும்ல. அத நம்ம தப்புன்னு சொல்ல முடியாதே. ஸ்டாப் இட் பிரியங்கா. அவன் பேரை சொன்னா நான் அடங்கிடுவேனா? என்ன பயமுறுத்துறியா? என் முன்னாடி வந்து நிக்கட்டும், மூஞ்சில காரி துப்புற. வாழ்நாள் பூரா ரத்த கண்ணீர் வடிக்கிற மாதிரி 4 வார்த்தை கேக்குறேன். ஓகே 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 ஓகே, ரிலாக்ஸ் ஜெயந்தி, ரிலாக்ஸ். நீ இதெல்லாம் பண்ணுவேன்னு எனக்கும் தெரியும். ஆனா உன் கடந்த காலத்தை பத்தி எதுவுமே தெரியாத உன் அப்பாவி புருஷன் முன்னாடி அந்த மணிபாரதி வந்தா நீ என்னம்மா பண்ணுவ? அப்போ மணிபாரதி சொல்றத கேட்டு ஆடுற தலையாட்டி பொம்மை தானே நீ? இந்த சமூகத்துல கௌரவம் அந்தஸ்து இருக்கிற உன்ன அந்த மணிபாரதி நினைச்சானு வச்சுக்கோ, ஒரே நிமிஷத்துல உன்னோட மொத்த இமேஜும் டோட்டல் டேமேஜ், காத்துல பறந்துரும். ஜெயந்திமா, அந்த மாதிரி ஒரு நிலைமை வராம இருக்கணும்னா கடவுள்கிட்ட நல்ல பிரார்த்தனை பண்ணிக்கோ. ம்? ஏண்டி சமையல்காரி, நான் வந்ததை திருட்டுத்தனமா ஓர கண்ணால பார்த்துட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி வேலை பாக்குறியா? ஊமை ஊரை கெடுக்கும்னு சொல்லுவாங்க, அதுவும் விஷயத்துல கரெக்டா தான் இருக்கு. என்னடி பாக்குற? என்னடி பாக்குற? கைய நீட்டு. கைய நீட்ரி, நீட்ரி. ஐயோ, என்னம்மா? தள்ளி போ. வாஷ் பண்ணனும். ஐயோ, என்ன ஷாலினி? ஏன் சத்தம் போட்ட? என்னாச்சு? என்னாச்சுமா? என்ன இது கையலா?
என்னம்மா இது? பிரியங்கா சூட ரசத்தை பிரியங்கா சூட ஏய் அம்மா வேணாம்மா வேணாம். ஆயின்மெண்ட் போட்டா சரியாயிடும். ஆயின்மெண்ட் போட்டா சரியாயிடுமா? இரு இத வர பிரியங்கா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏய் உன் ஆட்டம் நாளுக்கு நாள் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏய் என்ன கை ஓங்குற? என்ன கை ஓங்குற? கைய மேல பட்டுச்சு அவளை கொளுத்திடுவேன். ஏய் நான் அவளை டார்ச்சர் பண்ணுவேன். அத பார்த்து நீ வேதனைப்படணும். அதுதானே நம்ம அக்ரிமெண்ட். என் வார்த்தையை நீ மீறின உன் வாழ்க்கை முடிஞ்சிடும். எதுக்கடி அந்த அப்பாவி பொண்ணை இப்படி கொடுமை பண்ற? எதுக்கு அவளுக்கு சூடு வச்ச? அவ கையில ஆம்லெட் இல்ல ஆம்லெட் அத போட முடியுமான்னு ட்ரெஸ் பண்ண. கேவலம் பைசா காசப்பட்டு பச்சை குழந்தைகளுக்கு சூடு போட்டு பிச்சை எடுக்க வைக்கிற கிரிமினல்ஸை விட ரொம்ப கேவலமானவன் நீ. கிரிமினல் நீ, தெரு பொறி. ஆமாண்டி, ஆமா ஆமா, நான் தெரு பொறுக்கிதான். தெரு பொறுக்கியதான். ஏதோ ஒரு தெரு பொறுக்கி பெத்து போட்டு குப்பையில போடப்பட்டவனா? ஆமாண்டி, ஆமா. என்னோட குழந்தை பருவம் நீ சொன்ன மாதிரி தான் இருந்தது. பாரு, என் கையெல்லாம் பாரு. பல இடத்துல நெருப்புல சூடு போட்ட காயம் இருக்கும். பிச்சை அதிகமா கிடைக்கணுங்கிறதுக்காக என்னை எடுத்து வளர்த்தவங்க போட்ட சூடு தாண்டி அதெல்லாம். ஆமா, நான் தெரு பொறுக்கிதான். நான் கிரிமினல் தான். நான் கிரிமினலே தான். நான் ஃப்ராட் தான். ஏய், இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. நீ எல்லாம் பிறக்கும் போதே தங்க தட்டுல சோறு தின்னவன். நான் சின்ன வயசுல இருந்து ஒருவேளை சோத்துக்கு கூட கஷ்டப்பட்டவன். என்கிட்ட மட்டும் நீ போட்டி போடாத. அது உன்னால முடியாது. என்னவோ அவளுக்கு சூடு வச்ச அது இதுன்னு என்கிட்ட பேச வந்த ஜாக்கிரதை. போடி உள்ள. என்னடி பாத்துட்டு இருக்க? போ.